ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர 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 ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வந்தோம் பரிதருதியாகில் திருதர்க்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி திருதர்க்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தெலோயும் பாய் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தெலோயும் பாய். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாயிர்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் கண்ணனோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக பாவை நோம்பிருந்தாள். எத்தனையோ பேரை கிரமமாக ஆகமம் சொல்லக்கூடிய ரீதியில் எழுப்பி கண்ணனை இறுதியாக எழுப்ப வேண்டும் என்பதற்காக 21ஆம் பாசுரம் தொடங்கி ஏற்றக்கலங்கள், அங்கண்மா ஞாலத்தரசர், மாரி மலை முழஞ்சில், அந்நிவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி என்று பாடி 25ஆம் பாசுரமாக கண்ணனை எழுப்பக்கூடிய பாசுரங்களில் கடைசி பாசுரமாக இதை கொண்டாள். கண்ணனுடைய தாய் தந்தையரின் பெருமையை சொல்ல வேண்டும். முதலில் தாயை சொல்ல வேண்டும். மாத்ருதேவோபவ என்பதுதானே நமக்கு சாஸ்திர வாக்கியம். ஆதிசங்கர பகவத் பாதரும் ஆஸ்தாம் தாவதியம் பிரசூதி சமயே துர்வார சூலவ்யதா நைருச்சியம் தனுசோஷனம் மலமயி ஷையாச்ச சாம்பத்சரி என்று தன்னுடைய மாத்ருகா பஞ்சகத்தில் ஒரு தாயின் பெருமையை சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட அந்த தாயின் பெருமையை சொல்லும் போது அந்த தாய்கள் இருவர், கண்ணனுக்கு 2 தாய், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர சொல்ல வேண்டும்.
ஒருத்தி மகனாய் பிறந்து. எல்லாரும் சாதாரணமா ஒத்திக்கு தானே பிறப்பா. இது ஒருத்தி என்பது ஒன்று என்கின்ற அர்த்தத்தில் அல்ல. இவள் வித்தியாசமானவள், யுனீக் ஒன். இவளைப் போல இன்னொத்தி கிடையாது. எத்தனையோ பெண்கள் இருப்பினும் அந்த காராகிருகத்தில் சிறைச்சாலையில் தவித்துக் கொண்டிருந்த தேவகியின் வயிற்றை என்னோ பகவான் தேர்ந்தெடுத்து அவள் வயிற்றில் புகுந்தார். எல்லா பெண்ணுக்கும் அந்த பெருமை கிடைச்சு கொடுத்தா. அதனால எத்தனையோ பேர் இருந்தாலும் 100, 1000, 10,000, 1,00,000, 1,00,00,000, 1,00,00,000 ஒருத்தி அவளப்பா. ஒருத்தி மகனாய் பிறந்து சதஹ்லதா பந்துரயா ஸ்வகாந்தியா சஞ்சாதி ஜாம்பூதன பிம்பகல்பா த்ரையந்த யுக்மேன ரசாயனேன காலேன பேஜே கலதௌத லக்ஷ்மீம் என்ன அத்தனை அனுபவமும் அந்த கர்ப்ப காலத்தில் ஜெஸ்டேஷன் போது பெருமாள் கொடுத்தாராம். அதில் ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகிக்கு பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, அதே இரவில் சென்று யசோதைக்கு அடுத்த நாளிலிருந்து வளர்ந்தாயே. யசோதை தம் பிள்ளைன்னு தான் நினைச்சுட்டு இருக்கா. யசோதைக்கு என்னெல்லாம் அனுபவம். அவ ரொம்ப அத்து போன ஒரு மஞ்சளை வச்சு நாக்க வழிக்கிறாளாம். நாவை வழிக்கும் போது வையமோழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. அதனால முதுகு இடுப்புல வச்சுன்னா வழுக்கி விழறான். சரி, அவனோட பின்னாடி போகலாம்னா ஓடி ஓடி போறான். அப்பா 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 தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளேன்னர் ஆழ்வார். அப்பேற்பட்ட அனுபவத்தை கொடுத்தார். அந்த ತಾಯಿಗೆ ಬಾಯಲ್ಲಿ ಜಗವನ್ನು ತೋರಿದ ಜಗದೋದ್ಧಾರಕ ನಮ್ಮ ಉಡುಪಿ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ನೀ ಬೇಗನೆ ಬಾರೋ. என்ன அழகான ஒரு வார்த்தைகள். தாயிகே பாயல்லி ஜகவன்னு தோரித, உலகத்தையே காண்பித்தாயே கண்ணா. அந்த கண்ணன் யசோதைக்கு எவ்வளவு லீலாச்சேஷ்டிதங்களை காண்பித்தார். அவளை போல இன்னொத்தி இருக்காளா? ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்து மற்றொருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு தானே பாடியிருக்கணும்னு ஒரு தமிழ் ஆசிரியர் கேட்டார். அதுக்கு வியாக்கியாதா சமாதானம் சொன்னார். ஒருத்தின்னு சொன்னா இன்னொத்தியை சொல்லும் போது மற்றொருத்தின்னு தான் சொல்லணும். மற்றுன்னு ஆண்டாள் சொல்லியிருக்கணும். மாற்று அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நாழியார்தா அப்படிங்கிறதுக்குள்ளே இவர் இங்க விட்டார். அவர் மெதுவா பெத்த அம்மாக்காக ஒரு மாசம் இருந்து பாலை குடித்து ஒரு மாசம் கழிச்சு வந்தா ஒருத்தி மகனாய் பிறந்து மற்றொரு மகனாய் அப்படின்னு இழுத்து பாடலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து அப்படின்னு வந்துட்டார் இல்லையா. அதனால அப்பேற்பட்ட இரவு ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாயிர்தான் தீங்கு நினைந்த. இது ஒரு பக்கம் நடக்கிறதா. தரிக்கிலானாயிர் தான் தீங்கு நினைந்த, பொறுக்க முடியவில்லையாம் மாமாவினால் கம்சனால் தான் தீங்கு நினைந்த கிருஷ்ணரை எப்படியாவது வதம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான் அல்லவா. தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில், அப்பேற்பட்ட துரியெண்ணத்தோடு கெட்ட எண்ணத்தோடு கூடிய கம்சனுடைய வயிற்றில் நெருப்பு என நின்ற நெடுமாலே. அவாவா யோயோ யாம் யாம் தனு பக்தா, நீ எப்படி என்ன பார்க்குறியோ அப்படி இந்த மாதிரி நான் வந்துடுவேன். பயம் பயம், கோபம் கோபம், வெறுப்பு வெறுப்புன்னு பார்த்தான். நெருப்பாக வந்தார் பகவான். அது அப்படி இல்லையா நெருப்பு. வியாக்கியாதா ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றார். என்னன்னா கிருஷ்ணர் பிறந்த பிறகு பூதனாவை அனுப்புறான். சரி, பூதனா போச்சான்னு சகடாசுரன் வரான். சகடாசுரன் போனான்னு பார்த்தா பகாசுரன் வரான். பகாசுரன் போனானேன்னு பார்த்தா அகாசுரன் வரான். அகாசுரன் போனானேன்னு பார்த்தா கேசி வரான். கேசி போயிட்டான்னு போயிட்டா தேனுகாசுரன் வரான். தேனுகன் போயிட்டான்னு பார்த்தா பிரளம்பாசுரன் வரான். அவன் போயிட்டானேன்னு பார்த்தா வத்சாசுரன் வரான். அவன் போயிட்டானேன்னு பார்த்தா கபித்தாசுரன் வரான். என்னென்ன தொட்ட புற்பூண்டிலெல்லாம் அசுராவேஷம் தலையெடுக்குமா போல இப்படி படுத்துறாளே, பாடா படுத்துறாளே. குழந்தை கிருஷ்ணருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தாய் யசோதை நெருப்பு கட்டிண்டு அப்படியே வயத்துல முழுக்க நெருப்பை கட்டிட்டு இருந்தாளாம். அப்படின்னா என்ன அவ்வளோ பயப்பட்டு இருந்தா. எல்லா கோபிகாஸ்திரீகளும் கண்ணனை தன் குழந்தையாக பார்த்தார்கள். 5 லட்சம் பெண்கள் வயிற்றுலையும் நெருப்பை கட்டின்னு இருக்காளாம். ஐயோ கிருஷ்ணருக்கு ஏதாவது ஆயிட போறதோன்னு பெருமாள் சர்வலோகேஸ்வரன் பார்த்தாராம். நமக்காக கவலைப்படக்கூடிய பெண்களின் வயிற்றில் இந்த மாதிரி நெருப்பு இருந்தா அவ உடம்பு க்ஷேமலாபத்துக்கு உதவாதே. அதனால இந்த நெருப்பெல்லாம் ஒன்னா சேர்ப்போம்னு நெருப்பு 1, நெருப்பு 2, நெருப்பு 3 அப்படின்னு எல்லா நெருப்பையும் சேர்த்தார். பெரிய உருண்டையா எடுத்த அந்த நெருப்பு இது எங்கேயாவது வச்சாகணுமே, ஏதாவது ஒரு இடம் பண்ணி வைக்க வேண்டாமா. கம்சனுடைய வயிறு காலியா இருந்துதான். அதனால அந்த இடத்துல அந்த நெருப்பை தள்ளிட்டாராம். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. முன்னாடி ஏதேனும் பிரசிடென்ட் இருக்கா இந்த மாதிரின்னு? ஆஞ்சநேயர் முதல்ல லங்கையை எரிக்கவே இல்லை. என்னன்னா புது ராமாயணம்ல சொல்றேள்.
அவர் எரிச்சது நெருப்பு அதுவே கிடையாது. எது சோகவன்யம் ஜனகாத்மஜாயாக, ஜனகனுடைய பெண் ஜானகி ராமனை பிரிஞ்சு அவஸ்தப்படுறா இல்லையா, அந்த நெருப்பை உண்டாக்கியவனே ராவணன் தானே, அந்த நெருப்பு லங்கையை எரிச்சுடுத்துனார். எத் சோகவன்யம் ஜனகாத்மஜாயாக, சோகவன்னி சோகத்தால் ஏற்படுத்தப்பட்ட அக்னி. அதேதான் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே, உன்னை அப்பேற்பட்ட உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னை ஆசிரியிக்க வேண்டும், உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யசீலா ஜனவதிகா அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் என்ன அத்தனை குணகணங்களை படைத்த உன்னை புரிந்து கொள்வதற்காக வந்தோம், உன்னை அறுத்தித்து வந்தோம். பறை தருதி ஆகில், நீ எது கொடுப்பாய் என்று, பறை என்கின்ற வாத்தியம் கொடுப்பாய், இறுதி காலத்தில் மோட்சம் கொடுப்பாய். பறை தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். உனக்கு சந்தோஷம் ஏற்படும் வரை எங்களால என்ன விதமான கைங்கரியம் செய்ய முடியுமோ சர்வவித கைங்கரியங்களும், வாச்சிக்கம் காய்கம் மானசீகம் என்ன கைங்கரியம் பண்ணணுமோ நாங்க பண்ணுவோம். அதனால என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம். அப்பேற்பட்ட பகவானே உனக்கு நாங்கள் கைங்கரியம் செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட கிருஷ்ணா, நீ தேவகிக்கும் யசோதைக்கும் பிள்ளையாக இருக்கின்றாய். அவளோடு அந்த தாய்மையை அனுபவிக்கும் போது எங்களை விட்டுடாதே, உன்னை தேடி வந்திருக்கின்றோம். சின்ன குழந்தைகள் நாங்கோ, இப்பவாவது எங்களுக்கு கட்டாட்சிக்க மாட்டியான்னு பிரார்த்திக்கிறா. 25வது பாசுரத்துல பெருமாள் கட்டாட்சிப்பாரா இல்லையாங்கிறது நாளைய தினம் பொறுத்திருந்தால் தானே நமக்கு தெரியும். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் உழைத்து வளர தரிக்கிலானாயிர்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே, உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ எம்பாவாய். கண்ணனை துயில் எழுப்புவதற்காக பாட வேண்டிய 21 தொடங்கி 25ஆம் பாசுரத்தின் கிரமத்தில் கடைசி பாசுரமாக அமைந்துள்ளது 25வது பாசுரம். அத 30 பாசுரங்களை பிரிக்கும் போது 2 விதமா பிரிப்பா. 6-5ன்னு பிரிக்கலாம். 6 × 5 30. இன்னொரு விதம் 5-5 5-5ன்னு சொல்லிட்டா 25, அடுத்து ஒரு 5ன்னு சொன்னா 26 தொடங்கி 30ஆம் பாசுரம். எப்படி வச்சுட்டாலும் 6 முறை 5 வச்சுட்டாலும் இது 25ஆவதா வந்துருது. 5-5ன்னு வச்சுட்டாலும் 25-5 25வது பாசுரமா வந்துருது. ரொம்ப முக்கியமான பாசுரம். இதுல ஆண்டாள் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கின்றாள், ஓர் இரவில் ஒரே ராத்திரியில், ஒரே இரவு, அது சாதாரண ராத்திரி அல்ல. தேசிகன் தெரிவிக்கிறார் எப்பேற்பட்ட ராத்திரின்னு யாதவாபியுதயம் என்னும் கிரந்தத்தில் தெரிவிக்கிறார். உயர்ந்த ராத்திரிங்கிறார். அந்த ராத்திரியில் தேவகி, வசுதேவர், கண்ணன், கம்சன் இவ 4 பேரை தவிர்த்து உலகமே உறங்கிக் கொண்டிருந்தது. அப்பேற்பட்ட ராத்திரி. அதனால ஓரிரவு ஒருத்தி, அந்த சமயத்தில் அந்த ஓரிரவில் ஒருத்தி, அந்த எத்தனையோ பெண்கள் இருப்பினும் அவளைத்தானே தன் தாயாக இருக்க வேண்டும் என்று பார்த்து அவள் கர்ப்பத்துக்குள்ளே ஜடரத்துக்குள்ளே புகுந்தார். அதனால அப்பேற்பட்ட ஒருத்தி மதுரையில் தேவகி என்பவளின் மகனாய் பிறந்து குமாரனாய் அவதரித்து அவள் கர்ப்பவதியாக கண்ணனை தன் வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் போது என்னெல்லாம் அனுபவம் பெற்றாள் என்பதனை தேசிகன் விரித்துரைக்கின்றார் யாதவாபியுதயத்தில். சேஷே சயானாம் கருடேன யாந்திம் பதுமே நிஷண்ணாம் அதிரத்ன பீடம், நடக்கும் போது கருடன் மீது பறக்குமா போல் இருக்குமாம், பயந்து கொண்டு சயனித்தால் கீழே கொழவழான்னு இருக்குமாம். ஏன்னு கேட்டால் பெருமாளை சுமந்தபடியால் கருடன் வாகனமாயிட்டார், கீழே ஆதிசேஷன் படுக்கையாட்டார். शतह्लदा बन्धुरया स्वकान्त्या सञ्जारि जाम्बूदन बिम्बकल्पा त्रय्यन्त युग्मेन रसायनेन कालेन भेजे कलधौतलक्ष्मीनु தேசிகன் அவளுடைய நிறமே மாறுடுதே. சிவந்த திருவடிகளோடு கூடிய பொன்னிறத்தை ஒத்த ஸ்ரீ மகாலட்சுமியை கருத்த நிறத்தோடு கூடிய எம்பெருமான் மார்பில் தாங்கியவனை ஒழுவளேன் இருக்கக்கூடிய தேவகி தன் ஜடரத்தில் தாங்கியதால் கருமையும் செம்மையும் பொன்னிறமும் வெண்மையும் கலந்து வெள்ளி நிறம் அடைந்தாளேனர். அப்பேற்பட்டவளுக்கு மகனாக பிறந்து கோகு. அடுத்தது ஒருத்தி மகனாய் மற்றொருவள், எத்தனையோ பெண் பிள்ளைகள் இருப்பினும் அவளிடத்தில் தானே வளர வேண்டும் என்று பகவான் தீர்மானித்தான். ஒருத்தி மகனாய் கோகுலத்தில் யசோதை ஒளித்து என்பவளின் மகனாக மறைந்து வளர்ந்து வரும்போது தரிக்கிலானாகி அதை சகிக்க மாட்டாது தான் தீங்கு
அசுராம்சத்தினால் கேடுகளை நினைத்த விளைவிக்க நினைத்திருந்த கஞ்சன் கம்சனுடைய கருத்தை நினைவுகளை, சரி இப்ப இந்த யசோதைக்கு வளர போறார். இது தாங்க மாட்டாத இருக்கக்கூடிய கம்சன், சொந்த தாய்மாமா, தான் தீங்கு அசுரனானதனால், சாதாரண மனுஷன் தான் ஆனா அசுரத்தன்மையோடு கூடியவன், பிறந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று நினைத்தான். பூதனை, ஷகடன், பிரளம்பன், கேஷி, கபித்தன், அரிஷ்டன், தேனுகன், இத்தனை பேர் தேவையா ஒரு குழந்தை கொல்லுவதற்காக? தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைத்த விளைவிக்க நினைத்திருந்த கஞ்சன் கம்சனுடைய கருத்தை நினைவுகளை பிழைப்பித்து பிழை அரும்படி செய்து அவனுடைய ஒரு மிஷன் வாஸ் நாட் சக்சஸ்ஃபுல். பெருமாள் அத்தனையும் உடைச்சுட்டார். வயிற்றில் அதையும் தாண்டி அவனுடைய வயிற்றில் நெருப்பு என்னும்படி நின்ற நிலைத்து தோன்றின நெடுமாலே மிக வியாமோக உள்ளவனே. இது எப்படி சொல்லுவார்னா வியாக்கியாதா, அவன் வயிற்றுல எப்படி நெருப்பு வந்ததுன்னு கேட்டார். கிருஷ்ணனை கொல்ல வேண்டும் என்பதற்காக பல பல அசுரர்களை அனுப்பினான் கம்சன். பூதனை வந்தாள், ஷகடன் வந்தான், பிரளம்பன் வந்தான், கேஷி வந்தான், தேனுகன் வந்தான், அரிஷ்டன் வந்தான். இத்தனை பேர் வந்து 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 கிருஷ்ணரை கொல்லணும் நினைச்சா. அப்ப கிருஷ்ணரை கொல்லணும் நினைச்ச போது அந்த ஆய்பெண்களுக்கெல்லாம் ஒரே பயமா, ஐயோ நம்ம கிருஷ்ணருக்கு ஏதாவது ஆயிட போறதுன்னா. பாவம் குழந்தை. ஒவ்வொரு பெண்ணும் தான் தன் கிருஷ்ணனான் தாயாக பாவித்து வயிற்றில் எரிச்சல், ஐயோ அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ. பெருமாள் பார்த்தார், பாவம் இந்த ஆய்பெண்கள் ஒன்றுமே தெரியாதவர்கள், வலக்கை இடக்கை வலக்கைக்கு ஆச்சாரம் தெரியாத அனாச்சார பிரச்சுரைகள் இவர்கள். ஐயோ நமக்கு ஏதோ ஆயிடுமோ நினைச்சு வயிற்றுல நெருப்ப கட்டிண்டு பயப்படுறாளே. நான் ஏதேனும் இவர்களுக்கு பிரத்யுபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு ஆய்பெண்ணின் வயிற்றிலிருந்தும் நெருப்பை எடுத்து ஒன்றாக திரட்டி, நெருப்பு 1, நெருப்பு 2, நெருப்பு 3 அப்படின்னு நெருப்பு பவர் 5 lakh எல்லாத்தையும் எடுத்து ஒன்றாக திரட்டி ஒரு பெரிய நெருப்பு குண்டம் வந்துடுத்தான். இதை இப்ப எங்க வைக்க? எல்லா வயசுல இருந்தும் எடுத்தாச்சு, இதை எங்கேயாவது வைக்கணுமே. அப்ப கம்சன் சொல்லக்கூடிய கஞ்சனுடைய வயிறு காலியா இருந்துதான், அதுல தள்ளிவிட்டாராம். அதனால இந்த நெருப்பு இவர்களுடைய சேர்த்தியின் நெருப்பு. முன்னாடி இப்படி நடந்திருக்கானா, இலங்கையை எரித்தது ஹனுமான் வாலில் வைத்த நெருப்பல்ல. ராமனிடத்திலிருந்து சீதையை பிரித்தான் ராவணன். ராமனை நாயகனை பிரிந்த நாயகி படும் அவஸ்தையால் அவள் வயிற்றில் நெருப்பிருக்க, ஜானகியின் வயிற்றில் எரிந்த நெருப்பு தான் இலங்கையை அழித்தது. யது சோகவன்யம் ஜனகாத்மஜாயாக. அப்பேற்பட்ட அந்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே, மிக வியாமோகம் உள்ளவனே, உன்னையே அறுத்தித்து, உன்னையே நாடி வந்துள்ளோம் பறை. நாங்கள் அபேட்சித்த அந்த வாத்தியத்தை கொடுத்து விடுமே. நாங்க ஏதோ பறைன்னு கேட்டு இருக்கோம், அதை கொடு. எத்தனை தடவை பறையை சொல்றா பாருங்க. ஒவ்வொரு தடவையும் மோட்சம்னு நம்ம வச்சுக்கணும். நம்ம வாத்தியத்தை வச்சு என்ன பண்ண போறோம்? அதனால பறை, நாங்கள் அபேட்சித்த பறையை தருதியாகில் அளிக்கிறாய் என்றால் திருத்தக்க செல்வமும் மேம்பட்ட செல்வமும் சேவகமும் வீரியத்தையும் பாடி கீர்த்தனம் செய்து வருத்தமும் தீர்ந்து கஷ்டமும் நீங்கி. ஆண்டாள் சொன்ன இந்த 25வது பாசுரத்தை, போரும்பா உன்னை துயில் எழுப்பி எழுப்பி பாடுறேன், கஷ்டங்கள்லாம் விலகணும் சுவாமி. நல்ல ஆரோக்கியம் இருந்தால் தானே உடம்புக்கு நல்லது இல்லையா? ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்துனா சூரியன் தான் நல்ல உடம்பை கொடுப்பார். இது எப்படி சுவாமி புரிஞ்சுக்கிறதுனா, சூரியன் கிட்ட இருந்தானே அப்படித்தானே நம்ம ஸ்கின்னே விட்டமின் டி எல்லாம் ப்ராசஸ் பண்றது. விட்டமின் டி இல்லைன்னா எத்தனையோ வியாதிகள்ல கொண்டு விட்டுறதோன்னு. அதனால இந்த உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் தேவை என்றால் பாஸ்கரனை வேண்டிக் கொள்வோம். பாஸ்கரனுக்கு மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய நாராயணனை பிரார்த்திப்போம். அதனால தருதியாகில் அளிக்கிறாய் என்றால் திருத்தக்க செல்வமும் மேம்பட்ட சேவகமும் வீரியத்தையும் பாடி கீர்த்தனம் செய்து வருத்தமும் தீர்ந்து கஷ்டமும் நீங்கி யாம் மகிழ்ந்து நாங்கள் மகிழ்ந்திருப்போம் ஏலோர் எம்பாவாய். அப்பேற்பட்ட எம்பெருமானே நீ ஏலோர் எம்பாவாய், நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க கூடியதுதான் 25வது பாசுரம். இந்த 25வது பாசுரத்துக்கும் சுவாமி தேசிகனின் வரலாறுக்கும் என்ன சம்பந்தம்? சுவாமி தேசிகன் 1268 ஆண்டு புரட்டாசி மாசம் ஸ்ரவண நட்சத்திரத்தன்று காஞ்சிபுரத்துக்கு அடங்கிய ஒரு சிறு குக்கிராமம், அதுதான் தூயப்புல் நிறைந்த அக்ரஹாரம், தூப்புல் என்னும் அக்ரஹாரத்தில்
தோதாரம்மைக்கும் அனந்த சூரிக்கும் பிள்ளையாக பிறந்தார். நானா சித்தாந்த நீதி ஸ்ரம விமலதியா அனந்த சூரேஸ்தனூஜகான்னு தேசிகன் எடுக்கிறார். எங்கப்பா நிறைய சித்தாந்தங்கள் படிச்சு அதுலேயே நல்ல விஷயத்தை மட்டும் கிரகிச்சவர். இவா 2 பேருக்கும் பிள்ளையாக பிறந்த சுவாமி தேசிகன் 1295 ஆண்டு தன்னுடைய ஆச்சாரியனாய் மாமாவாயிருந்த கிடாம்பி அப்பிள்ளார் பரமவதித்த பிறகு திருவஹீந்திரபுரம் சென்றார். திருவஹீந்திரபுரம் சென்ற பிறகு அங்கு பல பல கிரந்தங்களை நிர்மாணம் பண்ணி மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு எழுதினார். பிள்ளை பிறந்தான் குமாரவரதன். அப்பொழுது ஸ்ரீரங்கத்தில் அத்தியனோத்சவம் நின்று போக சுதர்சன சூரியும் பிள்ளை உலகாரியனும் மற்ற ஆச்சாரியர்களும் தேசிகன் வரவுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கம் சென்றார். ஸ்ரீரங்கத்தில் எல்லாம் சௌக்கியமாக இருந்த காலத்தில் உல்லூக்கானின் படையெடுப்பு வர அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ருத பிரகாஷிகையையும் பெருமானையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கர்நாடகத்தில் உள்ள சத்தியகாலபுரின்னு சொல்லக்கூடிய சத்தியாகாலத்துக்கு வந்தார். இங்கு கோட்டை வரதராஜனுக்கு கைங்கரியம் செய்து மறுபடியும் கிரந்தங்களை நிர்மாணம் பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு மறுபடியும் ஏழினர். இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருந்து பெருமாளையை நினைத்துக் கொண்டு பரமபதித்தார். இதுதான் சௌமிய கார்த்திக ராகாஸ்ரீ பரியங்காரோகணாய நமகான்னு தேசிக சகஸ்ரநாமத்துல வரும். இந்த 6 காஞ்சிபுரம், திருவேந்திபுரம், காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், சத்தியகாலம், ஸ்ரீரங்கம் அப்படின்னா 2 முறை காஞ்சிபுரத்துக்கு 2 காஞ்சிபுரத்துக்கு நடுவுல ஒரு திருவேந்திபுரம், 2 ஸ்ரீரங்கத்துக்கு நடுவுல ஒரு சத்தியாகாலம் அப்படின்னா 2 ஊராவே வச்சுக்கலாமே. காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம் 2 ஊர் வச்சுக்கலாமா? ஒருத்தி மகனாய் பிறந்து காஞ்சிபுரத்தில் பிறந்து ஸ்ரீரங்கத்தில் வளர்ந்து நல்ல ஒரு ஞானத்தை உலகத்தைக்கு தெரியக்கூடிய அளவுக்கு வேதாந்தாச்சாரியன் சர்வதந்திர ஸ்வதந்திரங்கிற பட்டம் எல்லாம் ஸ்ரீரங்கத்துல தான் கிடைக்கிறது தேசிகனுக்கு. அதனால உலகத்துக்கு க்ஷேமம் அடையும்படி புகழ் பெறும்படி ஸ்ரீரங்கத்துல இருந்தார். காஞ்சிபுரத்தில் பிறந்தார். கண்ணன் எப்படி மதுரையில் பிறந்து ஆயர்பாடியில் வளர்ந்தானோ அதே போல் இந்த இடத்துல தேசிகனை கொள்ளலாம். அதனால இந்த இடத்துல நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலை அவருடைய வைதுஷ்ய பூர்த்தியை பாட்டு ஒரு பக்கம் சததூஷணி, இன்னொரு பக்கம் பரமத பங்கம் கண்டு எதிராளிகள் பயப்படுவர். கண்ணனை கண்டு எப்படி கம்சன் பயப்படுவானோ எதிராளிகள் இவனை கண்டு பயப்படுவர். தேசிகனுடைய அர்த்தமாகவும் இந்த பாசுரத்தை கொள்ளலாம். வாழ்க்கையில நம் அனைவருக்கும் மைல் ஸ்டோன் என்று ஒன்று இருக்கும். இதை நம்ம சாதிச்சிருக்கோம். ஆண்டாள் 26வது பாசுரத்துல சாதிக்க போறார். அதுக்கு இந்த 25வது பாசுரம் தான் மைல் ஸ்டோன். அந்த கருத்தை எங்கனே நாம் இங்கு கொள்ளலாம் என்று பார்த்தோமேனாயின், ஆண்டாள் ரொம்ப தெளிவா கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணருக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத இந்த பாசுரத்தை தெரிவிக்கிறார். தாயால் தான் குழந்தைகளுக்கு ஒரு பெருமை. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. தஸ்யை ஜனன்யை நமஹா என்று ஆதிசங்கரர் மாத்ருகா பஞ்சகத்தில் தெரிவித்தார். கண்ணனுக்கு ஒரு பெரிய பாக்கியம். பெத்த தாய் ஒத்தி, வளர்த்தவள் ஒருவள், இருவரையும் கொண்டாடக்கூடிய பாசுரம் இது. என்ன கருத்துங்கிறதை பார்ப்போம். ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்தி என்று இங்கு சொன்னால் நம் அனைவருக்குமே தெரியும், இது எண்ணான ஒன்றை சொல்ல வேண்டும் என்பது அல்ல. It doesn't indicate the number 1. It adds glory to the number 1 by saying she is the unique one. ஒருத்தி மகனாய் பிறந்து, ஏண்டா கிளாஸ்ல நீ ஒத்த மட்டும் பேசிண்டே இருக்க அப்படின்னு டீச்சர் கேட்கறாளா? நீங்க உங்களெல்லாம் கேட்க மாட்டேன், நீங்களாம் ரொம்ப நல்ல குழந்தை. யாராவது அசடா இருந்துட்டா கேட்பா, ஏண்டா நீ ஒத்த மட்டும் பேசிண்டே இருக்க. எத்தனையோ ஒத்தர்கள் இருக்கா, ஆனா நீ ஒத்தன்னு சொன்னா என்ன, பாக்கி எல்லாரும் கம்மன் இருக்கா, நீ மட்டும் ஏண்டா பேசிட்டு மட்டும், யூ அலோன் அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையா, அதுக்கு அந்த ஒருவன் ஒருத்தின்னு சொல்றது வழக்கம். ஒருத்தி மகனாய் பிறந்து சிறந்து இருக்கக்கூடிய அந்த தேவகி என்கின்ற ஒருவளுக்கு மகனாக பிறந்து, ஷதஹ்லதா பந்துரயாஸ்வ காந்தியா சஞ்சாதி ஜாம்பூதன பிம்பகல்பா த்ரையந்த யுக்மேன ரசாயனேன காலேன பேஜே கலதௌத லக்ஷ்மின்னு தேசிகன் யாதவாபியுதயத்தில் எடுக்கிறார். அப்பேற்பட்ட சிறப்போடு கூடிய அந்த தேவகிக்கு சுபுத்திரனாக பெருமாள் எங்க பிறந்தார்? மதுரா ஜெயில பிறந்தார். ஒருத்தி மகனாய் பிறந்து, அன்று இரவு ரொம்ப யுனீக் நைட்டா இருக்கு, ஜோன்னு மழை கொட்டுறது. ஐயோ, இந்த குழந்தையை எங்கே எடுத்து செல்வோம், எப்படி எடுத்து செல்வோம் சொன்னோம்னா பெருமாளை யோகமாயா வழியா சொல்லியிருக்காரு, இங்கேருந்து நீ என்ன ஆயர்பாடிக்கு அழைத்து செல்ல வேண்டும்.
அப்போது அந்த யமுனை வழி கொடுத்ததாம். அந்த யமுனை வழி கொடுக்க செய்து, அப்போது யமுனை, இதுல இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, வாட்டர் எப்பவுமே சொல்லியிருக்கேன் ஹையர் லெவல்ல லோவர் லெவல் போகும், ஆனா இங்க வாட்டர் ரிட்ராக்ட் ஆகுது, கலிந்த பர்வதத்தை நோக்கி போறது. அப்போ அந்த யமுனாஜலம் பெருமாளுடைய திருவடியை ஸ்பரிசித்து பின்னே சென்றதாம். அப்ப வழி கொடுத்தது. அப்போ ஓரிரவில், அந்த சுபமான இரவு, அந்த இரவுக்கு ஈடிணையே சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட இரவு. அந்த இரவில் பகவான் தோன்றினார். ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் பாகவதத்துல. தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்ஹ வைடூர்ய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தளம் உத்தாம காஞ்சி கத கங்கணாதிபேர் விரோச்சமானம் வசுதேவ மைக்ஷத. அந்த வசுதேவர் கண்ணால பார்த்தாரா இந்த குழந்தையை. அம்மா அடங்கிடும்னு சொன்னோன்னு அந்த 2 கையை அடக்கி வைத்தாராம். ஒரு அழகான கூடையில் அமர்த்தி கொண்டு சென்றாராம். யமுனை வழி கொடுக்க. அப்படின்னா தூய பெருநீர், அந்த யமுனையான யமுனை வழி கொடுக்கிறார். அதனால அப்பேற்பட்ட ஓரிரவு, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அங்க ஆயர்பாடிக்கு சென்ற கண்ணன் யசோதைக்கு சுபுத்திரனாக வளர்ந்தார். அந்த யசோதை என்ன பாக்கியம், என்ன நோன்பு நோற்றார்களோ இவனை பெற்ற வயிறுடையாள். எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கா இந்த யசோதை. உங்க ஒருத்தருடைய அம்மாவும் கேட்பா பாருங்க, என்னடா இப்படி சமத்தா இருக்கேடா ராஜா, இங்க நல்லா படிச்சு எல்லாருக்கும் நல்ல மதிப்பெண் எல்லாம் எடுத்து எல்லா பெரியவாளுக்கெல்லாம் நல்ல மரியாதை கொடுத்து சமுதாயத்துக்கு நல்ல தொண்டு செய்து நாட்டுக்காக நன்றாக உழைத்தாள். நாளைக்கு உங்க அம்மாவை பார்த்து சொல்லுவாங்க, எவ்வளவு அழகா உங்க குழந்தை இருக்குடா, பா நீ குழந்தைன்னா இந்த மாதிரி இருக்கணும். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், ஈன்ற பொழுதே பெரியவர்க்கும் சான்றோர் என கேட்ட தாய். தன்னுடைய குழந்தை அவ்வளவு ஒசத்தின்னு அம்மா கேட்கிறா இல்லையா, அன்னைக்குதான் அவளுக்கு ரொம்ப பெருமையா. பெத்தநாள் அன்னைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓஹோ பிறந்துட்டான், ஸ்ரீவர்தன் பிறந்தாச்சு, ஸ்ரீசரண் பிறந்தாச்சு, சர்வேஷ் பிறந்தாச்சு, அவ்யுக்து பிறந்தாச்சு, தர்ஷன் பிறந்தாச்சு, எல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா என்னைக்கு ஒரு ஹை லெவல் அடையறாளோ, ஓஹோ அன்னி சந்தோஷத்தை விட இன்னைக்குதான் நல்லா இருக்கு. அதனால ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்பேற்பட்ட பகவான் தேவகிக்கு பிள்ளையாக பிறந்தார், யசோதைக்கு புத்திரனாக வளர்ந்தார். மேல சொல்ற தரிக்கிறானாகி, இதை தரிக்க முடியாமல் அந்த கம்சனான சொந்த மாமா அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று நினைத்து பூதனா சகடன் பிரளம்பன் கேசி எத்தனையோ அசுரர்களை எத்தனையோ விதங்களில் எத்தனையோ ரூபங்களில் இந்த குழந்தையை வதம் செய்ய வேண்டும் என்று அனுப்ப தரிக்கிறானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து, அவனோட எண்ணெல்லாம் வாழ்ந்த பூத்தனா கானம் எல்லாம் ஒத்த வழி பாதைதான். ஆயர்பாடிக்கு போனா அங்க திரும்பி வரவே மாட்டா, பக்தர்களா போனா அங்கேயே தங்கிடுவா, அசுரர்களா போனா அங்கேயே மோட்சம். அதனால ஒருத்தரும் திரும்பி வரல. அப்ப திரும்பி வராத போது தரிக்கிறானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன், அந்த கஞ்சனுடைய எண்ணம் நிறைவேறவில்லை. அதனால அவனுக்கு பயம். இப்ப எப்படி ஒரு ரவுடியா அமிச்சு கிருஷ்ணரை சாய்க்க முடியலையோ அத்தனை ரவுடியும் போயாச்சு. ரவுடி கிட்ட மெசேஜே வரல, ஹலோ அப்படின்னா this call is not reachable, it is out of reach for the moment அப்படின்னு வருது. ஏன்னா போனையும் பெருமாள் அழிச்சு விட்டார், அந்த சிம் கார்டையும் போட்டாச்சு. அதனால அந்த அசுரர்களையும் கான்டாக்ட் பண்ண முடியல. சரி பக்கனை பார்த்துட்டு சரிப்பா பிரளம்பன் போய் எப்படி இருக்கான்னு பாருங்க, இப்ப பக்கன் கிட்டே இருந்தா கான்டாக்ட் வரல. சரி இப்ப அடுத்தது அகன் அமைச்சு கேட்டா அகன் கிட்டே இருந்தா கான்டாக்ட் வரல. அதனால அவனுக்கு வயிற்றில் நெருப்பு கட்டின்னு உட்கார்ந்துட்டு இருந்தானா. ஞாபகம் வச்சுக்கோ, ஹனுமான் இலங்கையை அழித்தார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பெரியவர்கள்ல என்ன சொல்லுவாங்க, சீதையை பிரிச்சு வச்சான் இல்லையா ராவணன், அப்போது அந்த சீதையின் வைத்தெரிச்சல், ஐயோ நான் ராமரை பிரிஞ்சிருக்கேனே அப்படிங்கிற எரிச்சலை எச்சோகவன்யம் ஜனகாத்மஜாயாக, அந்த நெருப்பானது இலங்கையை அழித்து விட்டதா. அதனால இந்த இடத்துல சொல்ற கஞ்சன் வயிற்றில் நெருப்பு என்ன நின்ற நெடுமாலே. அன்று தொடக்கமாக கரெக்ட் டைம்க்கு அவன் எவ்வளவு சாப்பா சாட்டான், அசிடிட்டி ப்ராப்ளம் வந்துட்டு நம்ம கம்சனுக்கு வயத்துல எல்லாம் நெருப்பு. கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம். அப்பேற்பட்ட உன்னை, தேவகிக்கு சுபுத்திரனாய் இருக்கக்கூடிய உன்னை, யசோதைக்கு சுபுத்திரனாய் இருக்கக்கூடிய உன்னை, ஓரிரவில் பிறந்த உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னை பிரார்த்தித்து வந்திருக்கோம், உன்கிட்ட கேட்கணும்னு வந்திருக்கோம். ஏன்னா வேற யார்கிட்டயும் நாங்க போக மாட்டோம். துவைரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி துவைச்ச அரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி, இருந்தால் உன்னிடத்தில் தான் வருவோம். அதனால உன்னை அறுத்தித்து வந்தோம். பறை கருதியாகில்,
எங்களுக்கு வேணுங்கிறத கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்குன்னு உங்ககிட்ட தெரிஞ்சு வந்திருக்கோம். நீ நிச்சயமா கொடுப்பே என்பதனை நம்புவோம். பறை கருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி. திருமகளாகிய பிராட்டி திருத்தக்க செல்வம், அவள் தான் எல்லாத்தையும் கொடுப்போம். பெருமாள் பாவம் கொடுப்பேன் சொல்லுவார், ஆனா கொடுப்பது நிச்சயமாக தாயார் தான். அத்தனையும் கொடுப்பவள் தாயார் தான். அதனால சொல்றார் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாப்பாடி. நீ இருக்க வேண்டிய செல்வத்தையும் கொடுப்பாய், ஞானத்தையும் கொடுப்பாய், மோட்சத்தையும் கொடுப்பாய், உன்னுடைய சம்பந்தம் என்கின்ற கிருஷ்ண சம்பந்தம் என்கின்ற அந்த வரத்தையும் கொடுப்பாய். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. அதனால உன்னை நாம பிரிஞ்சு இருக்கோமே கிருஷ்ணா, இவ்வளவு பாசுரங்களா பிரிஞ்சிருக்கும். நான் ஏதோ ஒண்ணு நன்னா பாடுறதா நீ நினைச்சுக்க வேண்டாம். எனக்கு உள்ளுக்குள்ள துக்கம், இத்தனை பேரோட வந்திருக்கோம், இன்னி வரைக்கும் உன்னை பார்க்க முடியலையே. அதனால அந்த ஒரு வருத்தம் உள்ள இருந்துட்டே இருக்க, ஐயோ உன்னை பார்க்க முடியலையே, இத்துணை நாளாக கிருஷ்ணானுபவம் எனக்கு கிடைக்கலையேன்னு அந்த வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. இப்ப மகிழ வேண்டும்னா வருத்தம் தீரணும் இல்லையா? அவர் ரொம்ப துக்கமா அழுதுண்டே இருக்கார், அவர் திடீர்னு சீனா எப்படி சிரிப்பார்? அந்த துக்கத்துக்கு எது காரணமோ அதை போக்கிவித்தால் தான் அவரால் சிரிக்க முடியும். உன்னோட கூட முடியவில்லையே என்கின்ற எங்களுக்கு துக்கம், அதை எங்களுக்கு பிரசாதமாக கொடு. வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. அந்த மகிழ்ச்சியை உன்னோடு சேர வேண்டும் என்கின்ற மகிழ்ச்சி. அது என்ன டைலாக்? மகிழ்ச்சி அப்படிதானே இந்த டைலாக். அந்த மகிழ்ச்சிங்கிறத ஆண்டாள் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்போது ஏற்படும்னா உன்னோடு கூடினால்தான் ஏற்படும் கிருஷ்ணா. அதனால வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு பிரார்த்திக்க கூடிய 25ஆம் பாசுரம் இது. பாவம் ஆண்டாள் திருப்பாவை நோம்பிற்கு முதல் 5 பாசுரங்கள்ல முன்னுரை சொல்லிவிட்டார். 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் ஈராக பாகவதோத்தமர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். 16, 17, 18, 19, 20 வாயில் காப்பான் கோயில் காப்பான் யசோதை நந்தகோபாலன் நப்பின்னையே பிரார்த்தித்தாச்சு. 21லேருந்து 25 கிருஷ்ணரை பிரார்த்திச்சாச்சு. இப்போ கோவில் வாசல்ல நின்று இருக்கா, எப்பதான் திறக்க போறாரோ. கிருஷ்ணனும் கதவுக்கு பின்னாடி இருந்துட்டு இருக்கார், முன்னாடி ஆண்டாள் இன்னும் கதவு திறக்கல. அப்ப ஆண்டாள் கேட்டா, எப்போ திறக்க போற கிருஷ்ணா? கிருஷ்ணர் 26வது பாசுரத்துல திறக்கிறேன்ட்டார். அதை நாளை தினம் பார்ப்போம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாய்த்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். This is a beautiful pasuram, the last of the pasurams where Andal wakes up Krishna. So she sums up his birth so very well and adds glory to the mothers who have given birth to him and raised him. Oruthi maganai pirandu, you are the one who is born to a lady. A single one indicates Oruthi maganai pirandu. Now comes a question. All of us are born to one mother. What does this one indicate? Because in the Indian literature parlance or the Indian languages that we speak, let's take Tamil for example. Ondru means one. Oruthi means one lady. Oruvan means one man. But it doesn't indicate only the number one. It also adds uniqueness to the number. For example, if there are medical practitioners, they may say that, see, looking at your report, I understand that this disorder could be one amongst 1,000. So you can say, I am the one in the 1,000. Ayirathil naan oruvan. Likewise, Krishna, Paramatma in Krishnavataram could have chosen any woman to be the mother, but the fortunate one was Devaki. So she is the unique one. Oruthi maganai pirandu. So you were born to that unique lady. Oruthi maganai olithu valara. So you were raised by another unique lady called Yashoda. How is the uniqueness present in both? For Devaki, Vedanta Deshika tells, Seshe Shayanam Garudena Yantim Padme Nishannam Adhiratna Peetham. While Devaki was having Paramatma as a little fetus in her amniotic sac, and she would walk
within her jail premises, she would feel as if she's flying. Worried that there was some health problem with her, she would recline on the ground to realize that the ground was very slithery. Vedanta Deshika explains the reason for her feeling that she's actually flying and for her finding that the ground is very slippery. It is because Garuda became the Vahanam while the Lord was in her womb, and Adisesha became the couch while she was reclining on the ground. Seshe Shayanam Garude Nayantim Padme Nishannam Adhiratna Peetham. So here, Devaki was fortunate that way. How fortunate is Yashoda? For Yashoda, there are plenty of compositions. Taye Yashoda Bundana Yerkula Tudita. On another note, Yenadavam Shaidane Yashoda Yengum Nirai Parabrahmam Amma Vendraleka. So, in both these cases, we realize that Yashoda is also an equivalently important mother. So, while she is equally an important mother, what was that night? That was even more unique. Voriravu. Because that was one night where the fetters that were tied to the feet of Vasudeva and Devaki opened by themselves. Vedanta Deshika asks, what is so surprising in this? The one who is about to take our karma fetters is born. So what is about these iron fetters opening by themselves? Likewise, it was a very unique night. Orutti Maganai Pirandu, Oriravil Orutti Maganai, Olittu Valara. So the one who was born as Krishna is born to Devaki. The same Krishna is being nurtured by Yashoda. Now, what feelings did he give to his uncle, the tyrant uncle, the one who was filled with wrath? That is Kamsa. Kanjan vayittil neruppenna ninna nedumale. Andal tells that after Krishna's birth, Kamsa used to send one demon or demoness, one after the other, to harm Krishna, to kill Krishna. Came Putana, Shakata, who's Utkacha, Trinavarta, Baka, Keshi, Pralambha, Dhenuka, so many asuras. One after the other Krishna had to win. But every time he fought a demon or a demoness, the inhabitants of the Vrajakulam, be it Yashoda, her friends and the menfolk, they were all equally worried that some harm would be meted to Krishna. They could neither consume food nor water. It was as if there was a big ball of fire in their stomach, and that would cause them a lot of agony. Krishna thought, these are people who are dependent on me. These are people who love me immensely. How can I let the fire stay in their stomachs? So it seems the Vyakhyata, the commentator says, he picked that ball of fire from each of their tummies. So if we have 5 lakh people, fire 1, fire 2, fire 3, fire power 5 lakh. So all the fire, the Agni, the heat was put together, and now Krishna ended up in a huge ball of fire. He did not know where to keep this. While he looked around, he saw his uncle Kamsa's tummy empty. So he kept all of this there to imply that it was not the Vrajavasis who were worried. They were worried. All that fear was transferred to Kamsa, because Kamsa, the moment Krishna was born, was only worried as to where is he born, who is he, how is he, what is he going to do, when am I going to die. So this fear factor existed as a big ball of fire within the tummy, the stomach of Kamsa. Kanjan vayittil neruppenna ninna nedumale. Is there a precedent to it? Yes. So it is believed that Hanuman lit the fire in Lanka, but most of our acharyas say no. It was the fire that emanated out of the separation caused between the loving couple of Rama and Sita that eventually burnt Lanka. Yat shokavanyam janakatmajayaha. Similarly, Kanjan vayittil neruppenna ninna nedumale unnai aruttittu vando parai tarudi agil. I am sure you will give us moksham,
Of course, parai means the vadyam, the musical instrument. But then she also says, parai taradi agil, you will be blessing us with moksham. Parai taradi agil, tiruttakka selvamum sevagamum yampadi. But here we are to only offer unconditional surrender to you, Krishna. We have come here to experience you. We have come here to surrender. At least now showcase yourself. Take mercy on us. I am sure you would have woken up. I have woken you in Pasuram 21, 22, 23 like a lion. 24, I have said that you will have to live for years together for having done all these achievements. Now, Krishna, that you are the son of a great mother Devaki and a great mother Yashoda. You were born in the unique night. You were the one with your valor to vanquish your own uncle Kamsa. We are nobody. We are little girls aspiring for your love and grace. Please come and bless us, tells Andal in the 25th Pasuram. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர 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 ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து Namaskaram. In the coming months of January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly.
on the 30th of December, tentatively I am to speak on the importance of 108 Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. First of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.